ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்ற பிறகு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதம் 3000 ரூபாய் வரப்போகுது. யார் யார் வங்கி கணக்கில் வரப்போகுதுன்றத தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த 3000 ரூபாய் கிடைக்க போகுது, ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் என்றதை முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய 3 திட்டங்கள் மூலம் மாதம் 3000 வங்கி கணக்கில் வழங்கப்பட உள்ளது. அக்டோபர் மாதத்திற்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. அது என்னென்ன திட்டம் என்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கான அறிவிப்பும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே விரிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டத்தில் விரிவு செய்யப்பட விட்டது சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்னா, முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிக்கு பணம் வழங்கப்படுகிறது. முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுக்கு பணம் வழங்கப்படுதல். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பணம் வழங்கப்படுதல். புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் பணம் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.3 லட்சம் பேர் இணைக்கப்பட உள்ளன. இவர்கள் இந்த மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை பணம் வழங்கப்படும் என 15ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் பணம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 14ஆம் தேதியே கொடுக்குறாங்க. 15ஆம் தேதி பேங்க் வங்கி விடுமுறைன்றதுனால கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு பள்ளியில் செல்லும் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி மேலும் 2000 மொத்தமாக வரும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக இந்த பணம் வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கான 2வது தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவேந்தர் ராமாமிர்தர் அம்மையார் நினைவு திருமணம் உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் வந்தது. இந்த திட்டத்தை மூவாளர் ராமலிங்கம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தனர். அதன்படி அரசு பள்ளியில் படித்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் இளநிலை படித்தும் முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகளுக்கு இதற்கு எங்கெங்கு செல்ல வேண்டியதில்லை. எங்குமே செல்ல வேணால் அவங்க கல்லூரியிலே இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதே போல் மாணவர்களுக்கு இந்த நிலையில் புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என தொடங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2வது தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மொத்தமாக 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் கூடுதல் பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்கிறதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா துணை முதல்வராக பதவியேற்று 2.5 லட்சம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.